அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உணவு இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா நல்லா சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வரும். ஸோ நான் கண்டிப்பாக பேசுகிறத தாலாட்டு பாடுற மாதிரியே பேச முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்யூச்சர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றத பற்றி குமார் ராஜகோபாலன் சார் பேச சொல்லியிருந்தார். ரொம்ப அவர் சொன்ன டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம காமர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மேபி 100 வருஷமாக ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது ஒரு பெரிய மாற்றம், த வே நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், எப்படி பே பண்ணுறோம், எப்படி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோம், ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கிறோம், அது மாதிரி எல்லா ஃபேஸ்லேயுமே ஒரு பெரிய மாற்றம் இப்போ வந்துட்டுருக்கு. அப்போது ஃப்யூச்சர் ஆஃப் காமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் காமர்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது, அந்த காரணம் தெரிஞ்சதுன்னா நம்ம we can place in the future of commerce பெட்டர் கான்டெக்ஸ்டில் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறையா இன்னோவேஷன் இன் காமர்ஸ் ட்ரிவன் பை இந்த யுவர் மார்ஜின் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்போது அதில் டெக்னாலஜி நிறையா சேஞ்ச் ஆகி எப்படி கன்சியூமரை எம்பவர் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் ஜேர்னியை அப்சல்யூட்லி ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக மாற்றுறது, எப்படி கஸ்டமருக்கு கஸ்டமர் பொருளை தேடி வரணும் அப்படின்றது போக கஸ்டமரை தேடி பொருள் போகும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது எல்லா பிஸ்னஸ் மாடலுமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக இல்லை. ஏன்னா எல்லா பொருள்லேயுமே ஒரு கிராஸ் மார்ஜின் இருக்குது. பட்டு இந்த மார்க்கெட் பிளேஸ் ஆர் அக்ரிகேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஒரு பிராண்ட் பில்டு பண்ணி அவங்க அந்த பொருளை கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்ல டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு வர்றதே அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் இன்னும் யாராலையும் சரியாக கிராக் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எடுத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற பொருள் இன்றைக்கி ஜொமேட்டோ வழியாக ஆர்டர் பண்ணால் 135 ரூபா ஆகுது. ஆனாலுமே ஜொமேட்டோ லாஸ் மேக்கிங்காக தான் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த 100 ரூபா பொருளுக்கு 80 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் கன்சியூமர் 135 ரூபா பே பண்ணுவார் 100 ரூபா பொருளுக்கு அப்படின்றதே கூட அது லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ அமேசானில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா 18 to 40% அமேசானுக்கு போயிடுது அப்படின்றாங்க. அப்போ அதை எப்படி சஸ்டைனபிளான பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வர்றது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ஒரு பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த ஊபர் ஓலா மாடலாக இருக்கட்டும், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாடலாக இருக்கட்டும், அமேசான் மாடலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கன்சியூமருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறது இல்லை ஒரு சர்வீஸ் கிடைக்கிது அப்படின்றது இருந்தாலும் ஒரு செல்லருக்கு இது அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. மெனி ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் அக்ரிகேட்டர்ஸ்க்கும் அது ஒரு அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. அப்போது அதை எப்படி சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக கன்சியூமருக்கு அதை கரெக்டான ப்ரைஸ்லையும் செல்லருக்கு நஷ்டம் வராத மாதிரியும் கொடுக்கறது, அதுதான் இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸோட ஒரு ப்ரைமரி மாடலில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே. அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆன்லைன் கன்சியூமர் ஜேர்னி எடுத்திங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு கன்சியூமர் ஒரு பிஸ்னஸையோ ப்ராடக்டையோ டிஸ்கவர் பண்ணுறாரு அப்படின்றது, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாருன்றது, 3வது அந்த ஆர்டருக்கு எப்படி பேமெண்ட் பண்ண போகிறாருன்றது, 4வது ஆஸ்பெக்ட் அந்த குட்ஸ் ஆர் சர்வீஸ் அவருக்கு எப்படி டெலிவர் ஆக போகுது அப்படின்றது. இந்த 4 ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம இப்போ இன்றைக்கி நிறையா மார்க்கெட் பிளேஸில் பார்த்தோம்னா ஒரு இது 4மே ஒரு லாக்டின் ஓப்பன்னஸ் கிடையாது. ஸோ அதாவது டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸில் அல்கரிதம் யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் டிஸ்கவரிக்கு மார்க்கெட் பண்ணி
இப்போ பை பட்டனை மார்க்கெட் பண்ணுறது அதை மாதிரி. அப்போ வந்து செல்லருக்கு இதிலலாம் காஸ்ட் அதிகமாகுது. டிஸ்கவரியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது, ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. அதை மாதிரி தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேயும். இப்போ இதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது வந்து பண்ணுனா அது எல்லாருமே இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ் ஆர் அக்ரிகேட்டர் பிராண்டில் வாங்கிறதா தான் சொல்கிறோம். நம்மளுக்கு செல்லர் யார் அப்படின்றதே தெரியாது. சில சமயம் செல்லருக்கு வந்து எந்த கன்சியூமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணார் அப்படின்ற கன்சியூமர் டீட்டெயில்ஸ் கூட கிடையாது. ஆர் இப்போ ரிட்டர்ன்ஸ் ஆர் ரீஃபண்ட் மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன காரணத்துக்காக ரிட்டர்ன் பண்ணாங்க, ரீஃபண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா விஷயம் வந்து இஸ் டேக்ட் அப் எகெயின்ஸ்ட் த செல்லர். பேமெண்ட் வர்றதே செல்லர் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பேமெண்ட் மெத்தடாலஜி கொடுக்குறதோ அதை தான் செல்லர் பண்ணது பையர் பண்ணணும் மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு லாக்இன் இருக்குது. டெலிவரியும் அதே மாதிரி. வேறாஸ் இப்போ நீங்கள் இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சியூமருக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதாவது ஒரு டிஸ்கவரியில் ஆரம்பித்து டிஸ்கவரி வந்து ஃபஸ்ட்டு ஹைப்பர் லோக்கல், அதாவது லோக்கலி யார் நியரஸ்ட் செல்லரோ அது ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. இப்போ நான் ஒரு பொருளை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் எந்த கடை இருக்கோ அந்த பொருள் வச்சுட்டு அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. பட் ஆஸ் அ பையர் ஐ ஹாவ் ஃப்ரீடம். இப்போ நான் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னோ, இல்லை பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எங்கே இருக்கும், இல்லை ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி எந்த இடத்துல கிடைக்கும், அந்த மாதிரி நான் க்ரைட்டீரியா வச்சு ஐ கேன் ரேங்க் த செல்லர். ஸோ அப்போ ஆஸ் அ கன்சியூமர் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் டிஸ்கவரியில் வந்து நான் எந்த கடையை பார்க்கணும் அப்படின்றதுல. அதே மாதிரி செல்லருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நெட்வொர்க் வந்து ஒரு அல்கரிதம் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதனால பை பட்டன் மேலே காட்டுறது அந்த மாதிரி கிடையாது. அப்போ எல்லா செல்லருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது அப்படின்னா இது செல்லருக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் மாடல். ஏன்னா இப்போ ஒரு செல்லருக்கு வந்து அவங்க மார்க்கெட்டிங்கில் அதிகமான பணம் செலவு பண்ணோம் இல்லை ப்ரமோஷன்ஸ் கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்ற இது கிடையாது. ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நல்லா இருக்குது, அந்த நெய்பர்ஹுட் டிமாண்டை அவங்களால அவங்க எல்லாத்துலேயுமே தே வில் பி ஷோன் அப் அண்ட் தே கேன் கெட் அ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் த காமர்ஸ். அதே மாதிரி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லருக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் அபவுட் த கன்சியூமருமே வரும். அதாவது முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு மார்க்கெட் பிளேஸில் நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறதே த டிரான்சாக்ஷன் வந்து ரெண்டு டிரான்சாக்ஷனாக நடக்கிறது. ஒன் இஸ் பிட்வீன் பையர் அண்ட் த மார்க்கெட் பிளேஸ், தட் இஸ் அனதர் டிரான்சாக்ஷன் தட் இஸ் பிட்வீன் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் த செல்லர் அப்படின்ற மாதிரி. வேறாஸ் இப்போ ஓஎன்டிசியில் பார்த்தீங்கன்னா த டிரான்சாக்ஷன் இஸ் பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர். ஸோ ஆல் த டெக்னாலஜி தட் இஸ் இன் பிட்வீன் த ஓஎன்டிசி நெட்வொர்க் ஆர் பையர் ஆப், செல்லர் ஆப், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து தே ஆர் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டிங் த டிரான்சாக்ஷன். ஸோ அப்போ த என்டையர் டிரான்சாக்ஷன் இஸ் பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர். அப்போது செல்லரை பற்றின எல்லா டீட்டெயிலுமே பையருக்கு கிடைக்கும். அது மாதிரி நெட்வொர்க்கோ வேறு இன்பிட்வீன் இருக்கிற எந்த டெக்னாலஜிலையுமே வந்து செல்லரோட அதாவது தே ஹோல்டு த டேட்டா அபவுட் த பையர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த செல்லர். ஸோ தே டோன்ட் they can't run algorithms on that data. ஏன்னா அல்கரிதம் ரன் பண்ணுறதுக்கும் எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா ஆஸ் அ பையர் some people will be ordering from a Paytm, some other people will be ordering from ICICI bank app, some other people will be ordering from a WhatsApp, or same person may be ordering from these different apps. அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு பையர் ஆப்லேயோ இல்லை நெட்வொர்க்லேயோ இல்லை எந்த ஒரு செல்லர்கிட்டையோ ஒரு கன்சியூமரோட கம்ப்ளீட் டேட்டா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு கன்சியூமரை டிஜிட்டல் ஸ்லேவரியிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் பிளேஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் மார்க்கெட் பிளேஸ் கேன் ப்ரிடிக்ட் அவர் பிஹேவியர். ஸோ நம்ம என்ன வாங்குவோம், எப்போ வாங்குவோம், எங்கே வாங்குவோம், நம்மளோட நேச்சர் எப்படி, அந்த மாதிரி இதுலாம். இப்போ அந்த மாதிரி நம்மளை பற்றின டேட்டா வந்து எந்த ஒரு பையர் ஆப்லேயோ எந்த ஒரு நெட்வொர்க்கிட்டையோ இல்லை செல்லர் ஆப்லேயோ இருக்காது. அண்டு அந்தந்த செல்லர்கிட்ட அவங்களோட நம்ம பண்ணின டிரான்சாக்ஷன் டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் இதில். ஸோ அப்போது ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து ஒரு ஓஎன்டிசி நெட்வொர்க் கொடுக்குது. மூணாவதாக நம்ம பேமெண்ட்டுக்கு வந்தோம்னா the payment can be made to the buyer app, then they will do the settlement to all the other parties, or payment can directly be made to the seller.
So seller can do the settlement to the other parties, or cash on delivery மாதிரி இருக்குன்னா payment can be made to the logistics service provider and they will do the settlement to all the parties. அந்த மாதிரி அப்போ பேமெண்ட்லேயும் வந்து the seller has, seller can say if you want to do business with me நீங்கள் பேமெண்ட் எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இல்லை seller can give more flexibility to the buyer. அந்த மாதிரி அதுலேயும் ஒரு freedom of choice both to the consumer and to the seller இருக்கு. அதே மாதிரி லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடர், இப்போ செல்லர் வந்து அவங்களோட ஓன் லாஜிஸ்டிக்ஸில் டெலிவரி பண்ணுனா கூட the consumer can go for other options in logistics. இப்போ அந்த ஏரியாவில் வேறு லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, அவங்களோட சர்வீஸ் லெவல் நல்லா இருக்குது, இல்லை அவங்களோட கமர்ஷியல் டேர்ம்ஸ் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பையர் கேன் சூஸ். ஸோ அப்போ லாஜிஸ்டிக் சர்வீஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறையா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது டு த கன்சியூமர். அப்போ ஓவரால் இதில் ஏன் வந்து இது சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல் ஆகும் அப்படின்னா, த இன்டர்மீடியரிஸ் டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ்க்கு அவங்க என்ன சார்ஜ் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணலாம். அவங்க எல்லாருமே வந்து இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் த கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ அப்படின்ற மாடல் இதில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வி ஆஃபர் த செல்லர் ஆப் அப்படின்னா we will charge a software subscription fee for the seller app. அது மாதிரி பையர் ஆப்பில் நிறையா ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னா no buyer app will be able to say we will charge 15% of the order value அப்படின்ற மாதிரி. Because technology வந்து nobody is doing marketing for you, nobody is assisting you in the customer acquisition, nobody no buyer app or network or seller app people are building their own brand saying this is an additional service we are this is a service we are doing for you அப்படின்றது. அதனால எல்லா சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் ஆர் டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே ஒரு இந்த ஜிஎம்வியில் பர்சன்டேஜ் அப்படின்ற மாடல் போயிடும். அது மாதிரி போகிறதே மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டிரான்சாக்ஷன் வில் பி ரீடைன்டு பை த செல்லர். ஸோ அப்போது ஓவரால் cost of doing this omni-channel business, online business for the seller will be much lower than what they pay today in the marketplace model. So in fact, in the your margin is my opportunity ke opposing trend that will win with ONDC எப்படின்னா like your unhappiness is my opportunity அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த மார்க்கெட் பிளேஸில் விற்கிற நீங்கள் ஓலா ஊபரில் போனாலும் ரெஸ்டாரண்ட் ஓனரில் போனாலும் அமேசானில் செல் பண்ணுறவங்க எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா everybody is unhappy because while you meet some of your top line goals, the bottom line really hurts when you sell on these marketplaces. Now the real opportunity is when all stakeholders are unhappy, how can a technology come up where it can actually make all stakeholders happy, right? So that is where the real opportunity, and I strongly believe இப்போ இந்த so much freedom to the buyer and so much freedom to the seller. So seller can have their own service terms and conditions, their own pricing power and promotions and other things, right? And the seller builds a brand for his own, right? அந்த மாதிரி பண்ணுறதே இந்த மாடல் வந்து ஒரு ஹைலி சஸ்டைனபிள் மாடலாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ரி செல்லர் when they do well, அவங்களால அவங்களோட ஓன் பிராண்ட் பில்டு பண்ண முடியணும். இன்றைக்கி நான் போய் ஒரு மார்க்கெட் பிளேஸில் வாங்குகிறேன் அப்படின்னா, இப்போ அமேசானில் நான் போய் ஆர்டர் போட்டு வாங்கினேன்னா செல்லர் யாருன்றது ஒரு குட்டி எழுத்தில் வரும், அதை யாருமே செல்லர் ஆன் ரெக்கார்டை நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. ஈவன் தோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் கூட, எங்கே வாங்கினேன் அப்படின்னா நம்ம அமேசானில் வாங்கினோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அமேசானில் இந்த ஸ்டோரில் வாங்கினேன், நான் இந்த செல்லர்கிட்ட வாங்கினேன், அடுத்த தடவை அதே செல்லர்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. whereas ONDCயில் வந்து the transaction is between the seller on record and the buyer அப்படின்னு வர்றதுனால ஒரு செல்லராலையும் அவங்களோட ஓன் பிராண்டை பில்டு பண்ண முடியும். இப்போ ONDCயில் வந்து ஒருத்தர் இண்டிவிஜுவல் செல்லராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட் பிளேஸாகவும் இருக்கலாம். இப்போ அவங்க ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், somebody வந்து is enrolled in ONDC as part of a marketplace instead of directly as a seller. அந்த மாதிரி கேஸ்லாம் அந்த மார்க்கெட் பிளேஸோட they are unhappy அப்படின்னா they can become an independent seller or move to another marketplace. அந்த மாதிரிலாம் பண்ணுறதே இப்போ எப்படி நம்ம இந்த லோக்கல் நெட்வொர்க், இந்த லோக்கல் நம்பர் போர்ட்டபிலிட்டி டெலிகாமில் இருக்குது. இந்த டெலிகாம் நெட்வொர்க் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா
உங்களுடைய நம்பர் வந்து நீங்கள் ஏர்டெல்லேருந்து சர்வீஸ் வாங்கினீங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு டு ஏர்டெல் 6 வருஷம் முன்னாடி. அப்போது சர்வீஸ் குவாலிட்டி புவராக இருந்தாலும் நம்ம வந்து வி வில் புட் அப் வித் தட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஏன்னா நம்பரை மாற்ற முடியாது, மாற்றினா நிறையா இன்கன்வீனியன்ஸ் நம்மளுக்குன்னு. பட் இப்போ லோக்கல் நம்பர் போர்ட்டபிலிட்டி வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிடைக்கும். அப்போ இஃப் ஐ எம் அன்ஹாப்பி வித் த சர்வீஸ் ஆர் அன்ஹாப்பி வித் த ப்ரைஸிங் ஆஃப் த சர்வீஸ் அப்படின்னா நான் குவிக்காக வந்து நம்பரை வேறு நெட்வொர்க் ப்ரொவைடருக்கு போகலாம். அதே மாதிரி தான் ஓஎன்டிசியில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 ரிவ்யூஸ் வாங்கி ஒரு 4.8 ரேட்டிங் வச்சுருக்கீங்க, ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்கீங்க, அந்த மார்க்கெட் பிளேஸோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிக்கல, யூ வாண்ட் டு பிகம் அன் இண்டிபெண்டன்ட் செல்லர் ஆர் யூ வாண்ட் டு ஜாயின் அனதர் மார்க்கெட் பிளேஸ்னால் உங்களோட 10,000 ரேட்டிங்கையும் அந்த 4.8 இதையும் நீங்கள் உங்களோடையே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ யுவர் ரெப்புடேஷன் ஸ்டேஸ் வித் யூ. அப்போது இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு மாடல் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரணும், அந்த மாடல் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் ஆகி எல்லாருமே அடாப்ட் பண்ணுற மாதிரி மாடலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சஸ்டைனபிலிட்டியில் வந்து கமர்ஷியலி வயபிள் ஃபார் எவ்ரிபடி, கமர்ஷியலி ப்ராஃபிட்டபிள் ஃபார் எவ்ரிபடி அப்படின்றது இம்பார்ட்டன்ட்ன்றமோ, எல்லாரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குமே அது இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போது ஏன்னா மை ரெப்புடேஷன், இப்போ இஃப் ஐ ஒர்க் ஃபார் 5 years டு கெட் தட் 10,000 ரிவ்யூஸ் அண்ட் 4.8 ரேட்டிங், இட் இஸ் மை ஓன் ரேட்டிங், ஐ கேன் டேக் இட் வித் மீ, இட் இஸ் மை பிராண்ட் இமேஜ் அப்படின்றது வந்து ஓஎன்டிசியில் இருக்குது. அப்போது இது செல்லர் எல்லாருமே யூனோ செல்லரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறதுனால இப்போ எல்லா செல்லருமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும், குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றது. எப்படி வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் வந்து நம்ம கடை வச்சோம் அப்படின்னா எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் தேர் கஸ்டமர் இன் தேர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை ஏன் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, நிறையா பேர் இந்த ஓஎன்டிசியை பற்றி பேசுகிறதே, ஒரு கேள்வி கேட்குறதே, ஓ அமேசான்லலாம் அவ்வளோ ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக தராங்க, ரீஃபண்டு ரிட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஓஎன்டிசியில் வந்து 1 million செல்லர்ஸ் வேறு இடத்துல இருக்கிறவங்க விற்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஓஎன்டிசிக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது வரும் அப்படின்றது. இப்போது 80% 85% ஆஃப் த ட்ரேட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரில் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கிறது பை மெனி ஸ்மால் ரீட்டைலர்ஸ் ஆர் பிக் ரீட்டைலர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. பட் எல்லா ஸ்டோர் ஓனருமே வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தே டேக் கேர் ஆஃப் தேர் கஸ்டமர். ஒன்றும் நம்பர் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஆன் ஃபிசிக்கல் ரீட்டைல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மெஷர் பண்ணுற அளவில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஓஎன்டிசியில் வந்து ஒரு செல்லருமே அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களோட ரெப்புடேஷன் அந்த பிராண்டுக்கு வர்றது, அவங்க குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நல்லா இருக்கணும், அவங்க குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அதே மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு கடையை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆக்ட் பண்ணாலே இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக வந்து இப்போது என்னோட ஓன் எக்ஸ்போஷர் டு ஓஎன்டிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5-3 இயர்ஸாக அதில் இந்த நெட்வொர்க் மாடல், அதாவது இது வந்து ஒரு செல்லராகவே உருவாக்கப்பட்ட நெட்வொர்க் மாதிரி இருக்கும், கன்சியூமருக்கு வந்து இதில் பெஸ்ட்டு சர்வீஸ் கிடைக்கும், இதில் வந்து ஒரு செல்லர் வந்து அவங்க பண்ணுற வியாபாரத்தை எப்படி ஃபிசிக்கல் ரீட்டைலில் ஒரு கன்சியூமரையும் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்களே, அதே மோட்டோவோட ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு லோக்கலாக இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே அவங்களுக்கு வரும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் ரீட்டைல் வந்து கண்டிப்பாக ஆம்னி சேனல். ஸோ எல்லா சேனல்லையுமே ஒரு ரீட்டைலர் வந்து கன்சியூமரை சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஆனால் அதில் வந்து ஃபிசிக்கல் ரீட்டைல் தான் ப்ரிடாமினன்ட் சேனலாக இருக்கும். ஏன்னா இப்போது இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லோரும் இது படிச்சிங்களான்னு தெரியல, ஷாப்பிஃபையோட லேட்டஸ்ட்டாக வந்து ஷாப்பிஃபை வந்து ஒரு 10% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணாங்க. அப்போது ஷாப்பிஃபை சிஇஓ வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார், நல்ல வெரி இன்சைட்ஃபுல் அண்ட் வெரி டிரான்ஸ்பேரண்ட் லெட்டர். அவர் அதில் என்ன சொன்னாருன்னா, இப்போ கோவிட் பேண்டமிக்கு அப்போது there is a big jump in the online adoption. ஸோ ஆன்லைன் காமர்ஸ் வந்து ரொம்ப நிறையா நடந்தது. நாங்கள் இந்த ட்ரெண்ட் அப்படியே அந்த ஒரு ஸ்டெப் அப் வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நிறையா பேரை ஹையர் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆக த க்ரோத் ட்ரெஜெக்டரி வந்து ப்ரீ கோவிட் என்ன ட்ரெஜெக்டரி இருந்ததோ அதே வந்துடுது. அப்போ கோவிட்னால நடந்த ஒரு
ஜம்ப் வந்து ஒரு டெம்பரரி ஹம்ப் மாதிரி, இட் இஸ் நாட் அ பர்மனண்ட் சேஞ்ச். ஸோ அப்போ ஃபிசிக்கல் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆன உடனே அந்த க்ரோத் ரேட் வந்து ப்ரீ கோவிட் எப்படி இருந்ததோ அதே வந்துடுது. அதனால நாங்கள் எக்ஸஸாக ஹையர் பண்ணின ஸ்டாஃபெல்லாம் வந்து இப்போ லே ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். இதே தான் நீங்கள் அமேசானோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னாலும், அமேசானும் வந்து நிறையா வேர் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னோ அந்த கோவிட் அப்போ இருந்த ஒரு க்ரோத் வந்து சஸ்டைன்டு க்ரோத்தாக இருக்கும், மக்களோட பிஹேவியர் வந்து ஆன்லைனுக்கு நிறையா மாறிடுது அப்படின்ட்டு. ஆனால் அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆக ப்ரீ கோவிட் என்ன மாதிரி க்ரோத் ரேட் இருந்ததோ அதே ட்ரஜெக்டரிக்கு அவங்களதும் வந்துடுது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் வந்து கண்டிப்பாக ஆம்னி சேனல், பட் கண்டிப்பாக ஃபிசிக்கல் வில் பி த ப்ரிடாமினன்ட் ஃபார்ம் இன் விச் கன்சியூமர் வந்து ஷாப் பண்ணுவாங்க அப்படின்றது. அண்டு மூணாவது வந்து நெட்வொர்க், அதாவது மார்க்கெட் பிளேஸை விட ஏன்னா அதில் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் சஸ்டைனபிலிட்டியே கொஸ்டினில் வர்றது அப்படின்றதுனால, அண்டு அதில் ஒரு செல்லரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் இல்லைன்றதுனாலையும், ONDC வந்து இஸ் இன் த பெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி செல்லர் அண்ட் எவ்ரி பையர், அந்த மாதிரி மாடலாக இருக்கிறதுனாலையும் திஸ் நெட்வொர்க் வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அண்ட் தட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் காமர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த வாய்ப்புக்கு வந்து குமார் ராஜகோபாலனுக்கும் RAI டீமுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷண்ட் லிசனிங்.